ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்வராஜ் பிரின்ஸ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு நம்ம கொரோனா டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நெகட்டிவாக பாசிட்டிவான பார்க்குறக்காண்டி வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கு கிளம்புறோம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என்ன ரிசல்ட்னு தெரிஞ்சு தான் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகணும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா இந்த இடத்துல தான் இருக்கோம். எருமேலி பாபர் சமாதி தானே. ஐ திங்க் இன்னும் தெரியல. பாபர் அதாவது நம்ம ஐயப்பனோட ஃப்ரெண்டு பேர் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. பட் ஆனால் இப்போ அதிகமாக யாருமே இல்லை. அந்த வண்டி கூட்டமே இல்லாமல் போகிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. பாருங்க சாமி, ஒரே ஒரு கடை தான் இருக்குது. இது 10-15 கடை, இந்த இதில் ஒரே ஒரு கடை தான் இருக்குது. யாருமே இல்லாத இடத்துல நம்ம சாமி விட போகிறோம். இதுதான் இங்கே ஸ்பெஷலே. ஏன்னா இப்போ வந்துட்டு கொரோனா டைம். ஸோ நம்ம வந்துட்டு அதிக பேரை வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொன்னால கம்மியான பேர் மட்டும் போக போகிறோம். ஐயோ, இது செமையாக இருக்குங்க. பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்கு. நம்ம இப்போ இங்கே எருமேலியில் இருக்கோம். எருமேலியிலேருந்து அப்புறமா நம்ம நிலக்கல்லேருந்து அப்புறமா போனோம். இதுதான் பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில். யோகசாமதி தர்மசாஸ்தா கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். எப்படி மாஸ்க் போலலாம் பிடிச்சிடறாங்களாம், அங்கேயே கட்டி வச்சிடறாங்களாம். வேற லெவலாக இது ஏதோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடமாச்சு. இது என்ன இடம்? இங்கேருந்து பரவாயில்ல, இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிருக்கேப்பா. இந்த கோயிலுக்கு போகிறோம். சூப்பர். செம்ம ஆளே இல்லாத கோயிலுக்கு போகிறது செம்மையாக இருக்குல்ல. அப்பம் விற்கிறாங்களாம் இங்கே. அப்பம் அரவண பாயசம் விற்கிறாங்க கவுண்டருக்கு.
இதில் பொண்ணாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் எங்கே உடைக்கணும், அங்கே தான் உடைக்கணும். இப்போ இந்த தேங்காய் உடைக்க போகிறோம். யானையை பார்க்குறோம். ஹாய். இந்த யானை உங்களுக்கு தெரியுதான் தெரியல, செம்மையாக நிற்கிது, அழகாக நிற்கிது, நிற்கிது சாமி. நிற்கிது அந்த செம ஸ்டைலாக நிற்கிது. இது ஓடிட்டு வந்தாச்சு நம்ம. இங்கே வந்துட்டு இங்கே அப்பம் எல்லாமே இருக்குது. அப்பம் மரவண பாயசம்லாம் விற்பாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு கிடையாது. நம்ம இப்படிதான் பின்னாடி திரும்பி வரணும். இப்படியே திரும்பி பார்த்துட்டே வரணும். இதுதான் ப்ரொசீஜரா எல்லா கோயிலையும்? ஏஞ்சாங்களாம் கரெக்டாக வந்து இருந்து இந்த இடத்துல இருந்து கரெக்டாக. இது பேர் என்ன ஊர்? தலப்பாறை மலை. திஸ்கால் தலப்பாறை. இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல இருந்து தான் அம்பு ஏஞ்சிருக்காங்க சபரிமலை பீடத்துக்கு. ஆமாம், தூக்கிட்டு போயிடுவாங்க. வந்துடாதீங்க, உண்டியில் யாரும் எடுத்து போட்டு போகிறோம். ஆமாம், உண்டியில் இல்லை, அப்படியே போகும்போது ஃபோனு கும்பிட போகிறோம். இவ தான் ஐயப்பனோட ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அமேசிங், ஒண்டர்ஃபுல். இதுக்கு ஆப்போசிட்டு தான் அந்த தர்மசாஸ்தாவோட டெம்பிள் இருக்குது. இங்கே உடைக்கிற தேங்காய் தான், அதாவது இந்த இடத்துல உடைக்கிற தேங்காய்லாம் இங்கே தான் தேங்காய் என்னைக்கான யூஸ் பண்ணுவாங்க போல். ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப வேறு லெவலில். செல்ஃபியா இல்லை, இப்படி நம்ம சாதாரணமாக நடந்து போயிட்டுருக்கோம். சொன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் நடந்து போக கூட அவ்வளோ கூட்டமாக இருக்கும். எல்லா சவுண்டும் கொட்டு சவுண்டாக இருக்கும். போலீஸ் வந்துட்டு வண்டி நிற்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. தத்வமசி இந்த கோயில் தான் போகிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வந்துட்டு படுத்துருக்காங்கண்ணா. ஐ திங்க் வந்துட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது. இதுதான் எருமேலி ஸ்ரீ தர்மசாஸ்திரா டெம்பிள். இங்கே தான் குளிப்போம் நம்ம எல்லாருமே. ஆவி பறக்க குடிப்போம். இங்கேயும் அதே மாதிரி அப்பம் அரவணம் எல்லாம் விற்கிறாங்க. இது ஒரு ஐயப்பன் டெம்பிள் தான். சிவலிங்கம் ஏன் கீழே வச்சிருக்காங்க? இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பெல்லு இருக்குண்ணா. ஐ திங்க் வந்து இந்த பெல் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெல்லு. அதாவது என் தலையை விட பெருசு. தலையை விட மீன்ஸ் ஒரு 5-6 தலையை விட பெருசு. பார்த்து வெள்ளம் வந்துட்டு இருக்கான் உள்ளுக்குள்ள. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நிலக்கல்ல இருக்கோம். நிலக்கல்ல வந்துட்டு என்னன்னா இதான் டெஸ்டிங் சென்டர் இருக்குது. இங்கே தான் கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிறேன். கையில் ஒரு டிக்கெட்டும் அப்புறம் வந்துட்டு ஒரு நம்ம எடுத்த ரிசல்ட்டும் வச்சுருக்கணும். இது என்னோட COVID-19 ரிசல்ட்டு. இங்கேயே வந்துட்டு எடுக்கிறாங்க போல. டெஸ்ட் எங்கேயே எடுக்கிறாங்க போல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பம்பையில் குளிக்கலாம். ஸோ வந்துட்டு பம்பையில் குளிக்காமல் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஷவர்மா இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம குளிச்சுட்டு கிளம்பிட்டோம்.
எல்லா கடையுமே ஓப்பனாக தான் இருக்குது. எல்லா கடையும் ஓப்பனாக தான் இருக்குது. பட் ஆனால் ஆள் இல்லை. இதுதான் உண்டியல், வினோதமான உண்டியல். அது என்ன ஒரே ரிஷி புண்ணியமி பூங்காவனம். குழந்தைய பார்க்கறது. கூட்டமே இல்லாமல் போயிட்டுருக்கோம். இதை பம்பா கணபதி கோயில் வந்துருச்சு. கூட்டமே இல்லாமல் இருக்குது. அடிப்புடியுமா இருக்கும் முன்னாடிலாம். இப்போ நாங்கள் பம்பா கணபதி கோயிலில் வந்து தேங்காய் உடைச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி தான் ஆகுது. இப்போ டிக்கெட் எல்லாமே இங்கே தான் போய் கொடுக்கணும். இங்கே தான் நம்ம டிக்கெட் ஆன்லைனில் எடுத்த டிக்கெட் எல்லாமே இங்கே தான் போய் கொண்டு போய் க்யூவில் போய் தான் நம்ம அது பண்ணணும். மொத்த கூட்டமே இவ்வளோதான். நம்ம இங்கே தான் இதெல்லாமே நம்ம எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். நாங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லா இடத்துலையும் கடை எல்லாமே இருக்குது. இப்போ சூடாக்கப்பட்ட மூலிகை குடிநீர் எல்லாமே இருக்குது. வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. கொரோனா டெஸ்ட் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்லாம் இல்லை. ஈஸியாக வந்துட்டு பார்த்துட்டு பண்ணிட்டாங்க. டிக்கெட்டு முக்கியம். அப்புறம் வந்துட்டு நம்மளோட டெஸ்ட்டு மட்டும்தான். இதுதான் சூடாக்கப்பட்ட மூலிகை தண்ணீர். க்ளீனாக எல்லாமே ஹைஜீனிக்காக தான் இருக்குது. சாமி நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? ஏதாவது சுகர் வேணுமா? இங்கே இளநீ கடை எல்லாமே இருக்குது. கோவிட் இல்லாத பாத யாத்திரை பாருங்க எவ்வளோ இளநீ இருக்குன்னு. இது வந்துட்டு நம்ம மேலே ஏறும் பம்பையிலே ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்துடுது. நம்ம வந்துட்டு எப்பயும் போல் பாதைக்குனா போல் இது வந்துட்டு எப்படின்னா நம்ம கீழே இறங்குற பாதை, சபரிமலையிலேருந்து கீழே இறங்குற பாதையெல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். பழைய பாதை கழுத பாதை தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் பார்த்துட்டே வரலாம் எவ்வளோ கடை இருக்குன்னு. கடையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. எல்லா கடையும் இருக்க தான் செய்யுது. உண்மையை நினச்சப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பெரியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யாருமே இல்லை பாருங்க பின்னாடி. இப்போ நடக்க முடியல. ரொம்ப ஏற்றமாக ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படியே ரொம்பனா அவ்வளோ வெரிஃபிகேஷன் ரொம்பனா கஷ்டமான இல்லை. சும்மா வந்துட்டு பார்த்தாங்க. நம்ம டிக்கெட்டில் கியூஆர் கோடை வந்துட்டு அது பண்ணாங்க, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நிலக்கல்லேருந்து பம்பைக்கு வந்துட்டு வேன் வரலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வந்துட்டு ஏற்றிட்டு இறக்கிட்டு ஒரு போயிடலாம். நல்லா இருக்கும் பாருங்க. அப்பா இப்போ வந்தாச்சு. கொஞ்சம் மேலே வந்தாச்சு. நம்ம மேலே சுரங்கம் வந்தாலே இதுதானே. இப்போ மேலே வந்ததே அர்த்தம். மேலே வந்தாச்சு. கொஞ்சம் நம்ம அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ். வாங்க சாமி. பம்பைக்கு போகும் வழி அது இந்த சைடு போகிறது. இவன் மேலே போயிட்டுருக்கோம். பக்மால்ஸா
டீ கடை வைக்கிறாங்க. என்ன 1.3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இனிமேல் எல்லாம் ரோடு எல்லாம் அப்படி சர்ஃபேஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். நடந்து போயிடலாம். நாளைக்கு வரவங்க ரொம்ப பயப்பட தேவையில்ல. ரொம்ப ஈஸியாகவே எல்லாமே எல்லாத்தையும் பண்ணிடலாம். வெரிஃபிகேஷன் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. இங்கே இருக்க எல்லா எல்லையிலையுமே அப்படி ஒரு சொட்டு சொட்டாக தண்ணி இருக்கும். இதில் பாருங்கள். அதே மாதிரி எல்லா இலையுமே தண்ணியாக தான் இருக்குது. நேச்சர் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகணும். இந்த மரத்துக்கு நேம் வச்சுருக்காங்க. லெட்டக்ஸ் மெடிசினியல். பார்த்தா யூலிப்டஸ் மாதிரி தான் தெரியுது. அங்கே போயிட்டே இருக்கணும். அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. இது நாங்கள் வரும்போது வண்டியிலே வரும்போது அவ்வளோ க்ளவுட்ஸ் இருக்குது. மிஸ்டாக தான் இருந்துச்சு. அப்படியே அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். சாப்பாடு கூட முக்கியம் கிடையாது. ஏன்னா நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஏன்னா சாமியை பார்த்து தான் சாப்பிடணுமா. எதுக்கு? என்ன ஒரு ரம்மியமான காட்சி. அப்படியே இந்த மியூசிக் வந்து அப்படியே காதில் அப்படியே பட்டு அப்படியே போகுது. தூக்கமே போச்சு. சன்னிதானம் 700 மீட்டர்ஸ் தான் இருக்குது. போயிடலாம். சாப்பாடு இந்த மாதிரி கட்டி தான் வச்சுருந்தா தான் சேஃப்டியாக நிற்கும். ஏன்னா வந்து இருமுடிக்கங்க அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா நாங்கள் வந்துட்டு சபரிமலை வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கோம்னா நாங்கள் வந்து சபரிமலை வந்துட்டோம். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் சபரிமலை பக்கத்தில் வந்துட்டோம். அதாவது சபரிமலை ரீச் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். கூட்டம். ஹோட்டல் ஆரிய பவன் எல்லாமே இருக்குது. பட் ஆள் தான் இல்லை வாங்குறதுக்கு. ஸோ சேட். பாருங்க எவ்வளோ கூட்டமே இல்லாமல் எவ்வளோ சாதாரணமாக இருக்குது பாருங்கள். எனக்கு பின்னாடி யாருமே இல்லை. சாதாரணமாக தான் நின்று மெதுவாக தான் போகிறோம். பல வருஷங்களாக இங்கே வந்துட்டு இங்கே இவ்வளோ கூட்டம் இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கேயே வந்துட்டு 8 மணி நேரம்னா இருந்து சாமி பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் வித்தியாசமான ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா. முன்னாடி யாருமே இல்லை. எனக்கு முன்னாடி யாருமே இல்லை. பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு குறிப்பிட்ட அளவு வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கும். நான் போட்டுறேன். அழகாக இருக்குது. காலையிலேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கும். அங்கே ஒரு பழக்கடை இருக்குது. அங்கே போய் சாப்பிடலாமான்னு பார்க்குறேன். யாருக்கும் தெரியாமல். நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு. அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, கூட்டமாக இல்லை. அதெல்லாம் கூட்டி சாமி கும்பிட்டாச்சு. இந்த குரங்கு வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். மண்டே அது பேர் என்ன விக்கு வச்சிருக்கு பாருங்களேன். அழகாக விக்கு வச்சிருக்கு இதெல்லாம் மண்டைக்குள்ள. ஐயோ பிடிக்கிற போயிடாம குரங்கு. சமாதான் இருக்குது. பரவாயில்ல, உன் ஃபோன் தான். நான் பிடிங்க போனால் பிடின்னு போட்டோம். ஹாய் பாய். கொஞ்சம் பிடிங்க வருது. ஃபைனலாக நம்ம இருமுடி எல்லாத்தையும் கீழே வச்சாச்சு. இருமுடியை வந்துட்டு உடைக்க போகிறாங்க.
உடச்சிருக்காங்க. பாத்திரத்தில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருமுடி தேங்காய் உடைக்க போகிறாங்க. அப்படி இருக்குண்ணா, வேற லெவல். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எங்கே வந்துருக்கோம்னா அன்னதானம் சாப்பிட வந்திருக்கோம். இதுதான் அன்னதானம் மண்டபம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கோம் வந்திருக்காங்க. நம்ம டோக்கன் லார்ட் ஐயப்போ. ஒரு சூப்பரான ஒரு பயோ பிளாஸ்டிக்கில் வந்துட்டு ஒரு பிளேட்டு, அப்புறம் ரவா உப்புமா, அப்புறம் வந்துட்டு கடலைக்கறி. சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் வந்திருக்காங்க. சூப்பர். அன்னதானத்தில் சாப்பாடு சாப்பிட்டோம். அப்புறமா இப்போ கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு தேங்காய் உடைக்கணும். போடு போடு. நம்ம பம்பைக்கு போயிட்டுருக்கோம் சபரிமலையிலேருந்து. இது மிகவும் ஆபத்தான பகுதி தான், பட் இருந்தாலும் நம்ம போகலாம். இது என்ன மரம் தெரியல. காட்டு அணிலா சொல்றீங்க? வேற லெவலுங்க அது. அணில் தானா? பெரிய அணில் வேற லெவலா இருக்கு. காட்டு அணில். ஓய் செம ஃபாஸ்டா இருக்குது. செம கலர்ஃபுல்லா இருக்குல்ல. நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தோம்னா நம்ம புளியை பார்க்கலாம். பட் ஆனால் நமக்கு டைம் இல்லை. இப்போ நம்ம பிரேக் ஃப்ரீ, அதாவது பிரேக் பிடிக்காத இடத்துல தான் போயிட்டுருக்கோம். இந்த பக்கமும் போகலாம், பட் ஆனால் புளிக்கு இறையாயிரும். செமையாக இருக்கு நேச்சர்ஸ்க்கு. நம்ம ஈஸியாகவே பம்பைக்கு போயிடலாம், பட் ஆனால் ஒரு ஈஸியான வே தான். இதுதான் அந்த வே. ஈஸியாகவே போயிடலாம். இங்கே யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் பரலோகம் தான். எங்கே இருக்கோம்னா கீழே வந்துட்டோம். வீடியோ ஆன்ல தான் இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மறுபடியும் நம்ம பம்பைக்கு வந்துட்டோம். அதுக்கு இன்னும் எக்ஸாக்ட்லி தெரியல. எதை பற்றி சொல்கிறேன்னா அது இளநீ கிடையாது ஆக்சுவலாக. இதுதான் பம்பை. செம்ம கிளீனாக கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு தேயிலை எஸ்டேட்டில் இருக்கோம். தேயிலை எஸ்டேட்டில் வந்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் பிச்சு பிச்சு நம்ம வந்து சாப்பிட்ணும். ஒரு ஸ்மூனும் அடிக்க மாட்டேங்குது. பட் நம்ம தான் சாப்பிட்டாகணும். சாப்பிட்டாங்க கிடையாது. இது லாங்காக போயிட்டே இருக்குது. இந்த சைடு பார்த்தா இங்கிட்ட ஒரு எஸ்டேட் இருக்குது, டீ எஸ்டேட். இது வந்து எஸ்கேடியோட எஸ்டேட் நினைக்கிறேன். எஸ்கேடி ஏவிடி கேக்கு, ஏவிடியோட எஸ்டேட்.
வாடா டீ வாங்கணும் டீ. இதுதான் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு. ஒரு டீ தூள் ஒன்று, காஃபி ஒன்று வாங்கியிருக்கோம். காஃபி தூள், காஃபி பவுடர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு காஃபி பவுடர் ஒன்று, ஒரு டீ பவுடர் ஒன்று வாங்கியிருக்கோம். இது எவ்வளோ? 80 லட்சம் கிடைக்குமா அது? 80 லட்சம். இன்னொன்று வந்து 12 கோடி. 12 கோடி. ஆமாம் சாமி, நாளைக்கு சாயந்தரம் தெரியாது, காலைல மறுநாள் செக் பண்ணுறது. நாளைக்கு 80 லட்சம் வந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு 10 லட்சம். லாட்டரியும் போட்டு கேஆர் 489. எப்படி கவர்மெண்டோடதா? என் நம்பர் ஒன்று தரேன், உன் செல் நம்பர் கொடு, நம்பர் கொடு, நானே கூப்பிடுறேன். ஒன்றும் பார்க்கணும், நீங்கள் கொடு. இன்னும் ஒரு லாட்ரி வாங்க போகிறேன். கடவுள் தந்தா தந்தது தான். சூப்பராக பேசுகிறாங்க, வேற லெவல். வாய்ப்புல ராஜா, வாய்ப்புல. 28 பேர் சொல்லல, விடுங்க, கிடைச்சா ஒரே நம்பர் தான். ஜஸ்ட் ஒரு பண்ண. இல்லை